கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 33. இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது என்று இங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இது தாவீதினால் இருக்கும். ஏன்னா 32ஆம் சங்கீதத்தை நம்ம வாசித்தோம்னா அந்த 11ஆம் வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். அதனோட கண்டினியூஷனாக தான் அடுத்து 33ஆம் சங்கீதம் முதல் வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று அதனோட கண்டினியூஷனா அப்படி எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சங்கீதத்துல 22 வசனங்கள் காணப்படுது. இந்த 22 வசனத்திலையும் சங்கீதக்காரன் அநேக காரியங்களை இதுல எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதுல சங்கீதக்காரன் நீதிமான்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்களாகிய நமக்கு அவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். முதல் வசனம், நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். 2வது வசனம், சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 3வது வசனம், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அப்போ நம்மளை அவர் எதுக்காக அழைக்கிறார் அப்படின்னா, அவரை நம்ம துதிக்கும்படியாக. எப்படி துதிக்கணுமா? களி கூர்ந்து துதிக்கணும். அப்போ நம்ம களி கூறுதல்னா ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அப்போ நம்ம ஆலயத்துக்கு கடந்து வரும்போது நம்ம மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறேன் என்கிற அந்த களி கூறுதலோடு கூட நம்ம கடந்து வந்து அவரை ஆராதிக்க வேண்டும். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். ஏன்னா ஆண்டவர் நம்ம எதுக்காக நம்ம சிருஷ்டித்திருக்கிறார்? எதுக்காக? ஏசாயா 43:21 சொல்கிறது, 2 சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப நம்மளை எதுக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார்? அவரை துதிக்கிறதுக்காக தான் நம்ம படைத்திருக்கிறார். அப்போ நம்ம அவரை துதிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அடுத்ததா அவரை நேர்த்தியான வாத்தியங்களை வாசித்து நம்ம அவரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ புது பாட்டை பாடணும், ஆனந்த சத்தத்தோட சந்தோஷமா நம்ம அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீதிமான்களுக்கு அவரு அந்த அறிவுரை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ வாத்தியங்களை வாசிக்கிற பிள்ளைகள் கூட இன்னும் நேர்த்தியாய் நாளுக்கு நாள் அதுல என்ன பண்ணணும்? வளர்ந்துகிட்டே இருக்கணும். என்னென்ன குறைகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்து என்ன பண்ணணும்? சரி பண்ணி திருப்பி நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகமா இன்னும் நேர்த்தியா ஆண்டவரை நம்ம ஆராதிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படி இந்த இடத்துல அவர் அழகாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து 4வது வசனத்திலிருந்து அந்த 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரின் மகத்துவங்கள், அதாவது நம்ம எதுக்காக நம்ம கர்த்தரை நம்ம துதிக்கணும், எதுக்காக நம்ம அவரை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள், கர்த்தருடைய மகத்துவங்களை குறித்து அநேக காரியங்களை இந்த இடத்துல அவர் எழுதியிருக்கிறார். 4வது வசனம், கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உத்தமம், அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன். ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா அதை நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமா இருக்கிறது. நம்ம அநேக பரிசுத்தவான்களை நம்ம வேதத்தில் வாசிக்கும்போ ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் அவர்களுக்கு நிறைவேற்றினார். அவர் கொடுத்த வாக்கு தத்தம் ஒண்ணு கூட யாரோட வாழ்க்கையிலுமே நிறைவேறாம இல்லவே இல்லை. நம்ம வாசிக்கும் போது நம்ம எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இங்கு சாலமோன் ராஜா அவர் எழுதியிருக்கிறார். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு வாக்குகளை கொடுத்தார்னா கண்டிப்பா அவருடைய கரத்தினால் அதை நிறைவேற்றி முடிப்பார். நம்ம என்ன பண்றோம்? நமக்கு பொறுமை கிடையாது. ஆபிரகாம் மாதிரி, ஈசாக்கு மாதிரி, யாக்கோபு மாதிரி எல்லாம் பொறுமையோடு இருந்து அதை பெற்றுக்கொள்ள
அதை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு பொறுமை கிடையாது. பொறுமை இல்லாதனால தான் நம்ம என்ன பண்றோம்? முறுமுறுக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான பேச்சுக்கள் எல்லாம் நம்ம பேசும்போது அந்த காரியங்கள் தடைபட்டு கொண்டே வருகிறது. அப்ப நம்மள என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் நம்முடைய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றி இருக்கிறார். எனக்கும் ஆண்டவர் தந்த இந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அடுத்ததாக 5வது வசனத்துல, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அப்ப நம்ம பார்க்கிற இந்த பூமியில காணப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனுடைய காருண்யம். அவருடைய காருண்யம்னா அவருடைய கருணை. அதனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்புறம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் நம்ம ஆதியாகமத்துல நம்ம வாசிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு? ஒவ்வொன்றையும் உண்டாக கடவுது. தன்னுடைய வார்த்தையினால் அவர் சொல்றாரு. அவ எல்லாம் என்ன ஆகுது? உண்டாக்கப்படுது. அப்படிதான் அவருடைய வார்த்தையினால் தான் அவர் வானம் எல்லாவற்றையுமே ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த சர்வ சேனைகள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய வார்த்தையினாலேயே அவர் சிருஷ்டித்தார். அப்போ சங்கீதம் 19:1 நம்ம வாசிக்கிறோம், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அறிவிக்கிறது. அப்போ தேவனுடைய மகிமையை வானங்கள் அவர் அதிலே சிருஷ்டித்து வைத்திருக்கிற ஒவ்வொரு அந்த நட்சத்திரங்கள் எல்லாமே ஆண்டவருடைய மகிமை என்ன பண்ணுதான்? வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய மகிமையை நாம வெளிப்படுத்தணும். ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி அவருக்கு நம்ம எல்லா துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நம் மூலமாகவும் மகிமைப்படுவார். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. இவ்வளோ வானம் பூமி எல்லா அண்டா சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் என்ன பண்ணணும்? அஞ்சி இருக்கணும், அவருக்கு பயப்படணும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ நம்ம பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அற்புதங்கள் செய்யும் போதும் அவர் சொன்னோன்னே என்ன ஆகுது? நடக்குது. காற்றையும் கடலையும் பார்த்து அவர் அதட்டுறாரு. உடனே அந்த கடலின் அலை அப்படியே அமர்ந்துருது, அந்த காற்று அப்படியே நிக்குது. அப்போ அவர் சொல்ல ஆகும். அப்போ 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஒவ்வொரு அற்புதங்கள் நம்ம பார்க்கும்போது எல்லாமே என்ன ஆகுது? ஆண்டவர் சொன்ன உடனேயே அற்புதங்கள் அந்த இடத்துல நடக்குது. அப்போ அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்ம அநேக பாடுகளோட, வியாதியோட, பலவீனத்தோட, கஷ்டத்தோட, கண்ணீரோட நம்ம கடந்து போனாலும் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுவார். ஒரு வார்த்தை சொன்னார்னா அதன்படியே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அந்த கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடுவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நமக்கு அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது 11ஆம் வசனம் 10ஆம் வசனம், கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். 11, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அப்போ மனுஷனுடைய ஆலோசனை அது எப்படி போயிடும்? ஒண்ணுமே இருக்காது, விருதாவாகி போயிடும், அது நிலை நிற்காது. ஆனா நம்ம கர்த்தருடைய ஆலோசனை, எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம கேட்டோம்னா அது நித்தியமாய் தலைமுறை தலைமுறைக்கும் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நம்ம 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர். அவருடைய நாமத்தில் ஒரு நாமம் என்னது? ஆலோசனை கர்த்தர். அப்போ நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அப்ப நம்ம மனுஷரிடத்துல நம்ம ஆலோசனை கேட்கிறதை காட்டிலும் எல்லா காரியத்திலுமே தேவனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்டு நடக்கும்போது அது நித்தியமாய் நமக்கு ஆசீர்வாதமாய் அது காணப்படும். அடுத்ததாக 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இதே மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கான கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். இந்த பாக்கியம் இந்த உலக மக்களுக்கு கிடைக்கவே இல்லை இல்லையா? அப்போ
கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம். அது அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அப்போ நம்முடைய தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக நம்ம வைத்திருக்கிறார். நம்ம யார்? அவருக்கு சுதந்திரம். அவரோட சொத்தே யாரு? நம்ம தான் அவரோட சொத்து. அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? அதான் நம்ம இதுல படிக்கிறோம், உபாகமத்துல, இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாது. இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட பெரிய பெரிய ஆண்டவர் அவர்களோடு கூட இடைப்பட்டார், அவர்களோடு கூட நடந்தார், அநேக காரியங்களை இருந்தாலும் இந்த ஆண்டவருடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிற பாக்கியம் யாருக்கு தான் கிடைச்சிருக்கு? நமக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்துல வாழ்ற ஜனங்க பணம், புகழ், செல்வம் எல்லாவற்றோட, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாத்தோட வாழலாம். ஆனா அவங்களுக்கு இந்த உலகத்தோட அதெல்லாம் என்ன பண்ணும்? முடிஞ்சு போயிடும். நிலையான ஒரு வாழ்க்கை எங்க இருக்கு? பரலோகத்துல ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறார். அந்த பரலோக வாழ்க்கை தான் அது பாக்கியமுள்ள வாழ்க்கை. அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பாக்கியமுள்ள ஜனம் என்று ஆண்டவர் சங்கீதக்காரன் மூலமாய் எழுதி வைத்திருக்கிறத நான் பார்க்க முடிகிறது. அடுத்ததா பார்க்கும்போது இந்த 13 15 வசனங்கள், கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். அப்போ நம்மள அப்படியே அவர் விட்டுல என்ன பண்றாராம்? அவர் பரலோகத்துல இருந்தாலும் நம்ம மேலதான் அவர் என்ன பண்றாரு? கண்ணோக்கமா இருக்கிறார். என் பிள்ளை எப்படி இருக்கிறா? வழி தவறி போக கூடாது, என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவரு கரிசனை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அடுத்ததா நம்ம இந்த 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அப்போ நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? நம்மள ஒரு நாளும் நம்மளை கைவிடவே மாட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தி, இந்த சங்கீதக்காரன் எப்படி ஆண்டவரை தன்னுடைய சொந்த தேவனா ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்தி அவரை வாழ்கிறாரோ, அதே போன்று நம்மளும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததா 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அப்போ ஒரு ராஜா, தாவீது ராஜாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட, அவர் எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் அவரை எதிர்த்து வந்தாங்க. ஆனா யாருமே என்ன பண்ணல? அவரை ஜெயிக்க முடியல. அவரோட படைபலத்தினாலயா, அவரோட அந்த குதிரை, அவருடைய சேனை, அதனாலயா அவர் ஜெயம் எடுத்தாரு? இல்ல. கர்த்தர் அவரோட இருந்ததுனாலதான் எல்லா அந்த போர் எல்லாவற்றிலுமே அவரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டதை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த சங்கீதம் 20, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஏன்? மனுஷர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாக்கா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அவங்க மனுஷர் மேல நம்பிக்கை வச்சாங்கன்னா முறிந்து விழுந்தார்கள். ஒண்ணுமே பண்ண முடியாது. மனுஷர்களால எந்த ஒரு ரட்சிப்பையுமே கொடுக்க முடியாது, எந்த ஒரு வெற்றியுமே கொடுக்க முடியாது. அப்போ எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும், பெரிய ராஜாவோ சின்ன ராஜா யாரா இருந்தாலும் சரி, அவங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவங்க தேசத்தை ஆளும் போதுதான் அவங்களுக்கு எல்லாவற்றிலுமே ஒரு ஜெயம் கிடைக்கும். அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் காணப்படும். அந்த கடைசியா நம்ம பார்க்கும்போது, அந்த 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை குறித்து இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம், நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்போ நம்ம சங்கீதக்காரனை போன்று
நம்பிக்கை என்னுடைய நமக்கு துணை, நமக்கு கேடகம் எல்லாமே அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, அவருடைய கிருபை அவர் நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். எப்படி தாவீதுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்ததோ, அதேபோல நமக்கும் அந்த கிருபையை பெருகச் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 23:6 நம்ம வாசிக்கிறோம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டுமானால் நாமும் இந்த சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி நம்மை நீதிமான்களாக தேவன் வைத்திருக்கிறார். நம்ம அவருடைய மகத்துவங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி எவ்வளோ காரியங்களை அவர் நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு தேவனை நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம அவரிடத்தில் நாம் காணப்படும் போது, தாவீதுக்கு கிருபை அளித்த தேவன் நமக்கும் கிருபை அளித்து நம்மையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்படி எழுந்து நிற்கலாம். எழுந்து ஒரு பாடல் நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்தி நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். இருள் சூழ்ந்த